அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் கவலைப்படாதுங்க, ஆண்டவர் நியாயம் செய்வார். உங்கள் மச்சான் தானே, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். நாட்கள் தாண்டினது, கொஞ்ச நாள் போச்சு. அவனுக்கு நல்ல கம்பெனி நல்லா ரன் ஆகிட்டு இருந்து கொரோனா நாட்கள் வந்தது பாருங்கள். அதோடு கூட எல்லாம் முடிஞ்சு இந்த மனுஷன் இன்னைக்கு வெட்கப்படலை. ஏமாற்றினவன் எல்லாத்தையும் இழந்து லட்சங்கள் கடனாளியாய் தலை குனிந்து நடக்கிறான். சத்தமாக சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற தேவ ஜனமே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த வசனம் நமக்கு சொல்லுது பாருங்க, நாம் வளர்ந்து வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து வருகிற நேரம் நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்துனவங்களை அற்பமாக நினைக்கக்கூடாது. நம்ம ஆவிக்குரிய போன வாரம் நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், சனிக்கிழமை. அவரை கொண்டு கர்த்தர் அவ்வளோ பயன்படுத்துகிறார். அவ்வளோ வியாதிகள் நோய்கள் எல்லாம் மாறுது. கடைசி அன்னைக்கு அந்த கூட்டத்தை முடிக்கிற நேரம் ஒரு பின்னால் அந்த ஆராதனை இருந்த ஒரு பெரியவரை கூப்பிட்டு, வாங்க இப்போ அவர் ஜோமணி முடிப்பாருன்னு அவர் வந்து ஜோமணிட்டு போகிறாரு. பார்த்தா அவர் வயசானவர், பெரிய ஒருத்தர். அப்போ தான் இவர் சொல்லுவார், கண்ணீரோடு சொல்லுவார், இன்னைக்கு கர்த்தர் என்னை இவ்வளோ பயன்படுத்தவன், இன்னைக்கு நான் இப்படி ஒரு ஊழியத்தை கட்டி இப்படி ஒரு சபையில் நிற்பதற்கு காரணம் இவர் தான். ஆரம்ப நாளில் எனக்கு கூட என்னை ரட்சிப்புகளை நடத்தி என்னை ஊழியத்தில் கொண்டு வந்து அவர் இன்னைக்கு ஒரு விசுவாசி, அவர் இன்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை. அப்போ என்றைக்குமே கர்த்தர் நம்மை உயர்த்தி வளர்த்தி ஆசீர்வதிக்கிற நேரம், நம்ம ஒரு நிலைமைக்கு வருகிற நேரம், ஆரம்பத்தில் நம்மோடு கூட இருந்தவர்களை ஒரு நாளும் மறந்து போகவே கூட. எல்லாரும் சத்தமாக சொல்லலை, ஹல்லேலூயா. பணத்தை பார்த்தோ, பொருளை பார்த்தோ, அதை பார்த்தோ, இதை பார்த்தோ, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறவங்களை விட்டு மற்றவர்களை கூட அல்ல. வசனம் தெளிவாக சொல்லுது, அவர்களை அவனுக்கு துரத்தி விட்டார்கள். அவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க, அவன் தூரமாக போயிட்டான். அவன் விட்டு தன் சகோதரரை விட்டு ஓடி போய், அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவனுக்கு இருதயம் எவ்வளோ வேதனைப்படும் நினைச்சு பாருங்களேன். அவன் தன் சகோதரரை விட்டு, அதுவரை சகோதரர்களோடு கூட இருந்து எனக்கு அப்பான்னு ஒரு ஆள், எனக்குன்னு அம்மா, எனக்குன்னு ஒரு குடும்பம், எனக்கு சகோதரர்கள் இருக்குன்னு நினச்சி அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்தவன் துரத்தி விடப்பட்டவன் ஓரமாய் ஓடி போகிறான். அவனுக்கு யாரும் நண்பர்கள் இல்லை, அவனுக்கு யாரும் அவரோடு கூட இல்லை, உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை, துரத்தப்பட்ட. அவனுக்கு இருதயத்தின் எண்ணங்கள் எப்போதும் எப்படி இருக்கும், ஐயோ என்னை ஏமாற்றி போட்டாங்களே, ஐயோ என்னை ஏமாற்றி போட்டாங்களே. அவனுக்கு எண்ணம் எப்பொழுதும் எப்படி, என் சகோதரர்கள் எவ்வளோ சந்தோஷம், ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருந்து சந்தோஷத்தை கண்டவன், அந்த வீட்டுக்குள்ளே இருந்து திருப்தியா சாப்பிட்டவன், அந்த வீட்டுக்குள்ள இருந்து நல்ல ஐக்கியமா இருந்தவன், இப்ப தனிமையாக்கப்பட்டவனாய் ஒவ்வொரு நிமிஷம் அவனுக்கு என்ன, நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், எனக்குன்னு சகோதரர் இருந்தாருங்க, எனக்குன்னு ஐஸ்வர்யம் இருந்தது, எனக்குன்னு பங்கு இருந்து எல்லாத்தையும் விட்டு என்னை துரத்திட்டாங்களே. ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தில் மனதை உடைந்து போய், ஆண்டவரை இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி நடந்துட்டு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு இப்படி செய்துட்டாங்களே சிந்திச்சுட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், உன்னை துரத்தினவர்கள் உன்னிடத்தில் வரத்தக்கதாய் கர்த்தர் தன்னுடைய நீதியின் நியாயத்தை அவர் வெளிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அவங்க எல்லாம் ஒரு கூட்டமா நிற்கிறாங்க, தனிமைப்படுத்துகிறாங்க பாருங்க, தனிமைப்படுத்துறாங்க. நிறைய நேரம் நிறைய குடும்பங்கள் இதை நம்ம பார்க்க முடியுது, தனிமைப்படுத்துவது. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பாருங்க, பெற்றோரே பிள்ளைகளுக்கு சாவ விரும்புகிற பெற்றோர் உண்டு. செத்துட்டான், நான் அதுதான் காத்திருக்கேன், அதுதான் எதிர்பார்க்க. எத்தனை குடும்பங்களில் ஊழியக்காரனா இருக்கிறபடினால் இந்த வார்த்தை, பெற்ற தாய் சொல்லுகிற வார்த்தை இதை கேட்க முடியுது. எத்தனை குடும்பங்களில் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கறதை, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் தனிமையாக்கப்பட்ட எப்தாவை போல. எனக்கு நேற்றுக்கு நான் இந்த வசனத்தை அப்படி வாசித்துட்டு இருக்கும்போது உண்மையில் அந்த வார்த்தை எனக்குள்ள, இன்னைக்கு காலையில் வாகனத்தை ஓட்டும் போது, நான் வீட்டில் இருக்கும்போது இந்த வார்த்தை, நான் வேலை செய்யும் போதெல்லாம் இந்த வார்த்தை தான் என் மனசுக்குள்ள. அப்படின்னா ஏதோ இந்த வார்த்தைக்குள்ள ஒரு பெரிய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைக்குள்ள ஏதோ ஒரு பெரிய காரியம் இருக்கு. ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தை இருக்கிற உங்களுக்கு வாழ்க்கையிலும், ஒருவேளை அன்னைக்கு பணம் இருக்கும்போது எல்லாம் கூட இருந்திருக்கலாம், அன்னைக்கு வசதி இருக்கும்போது எல்லாரும் கூட இருந்திருக்கலாம், அன்னைக்கு எல்லாம் இருக்கும்போது எல்லாரும் கூட இருந்தாங்க. இன்னைக்கு ஒருவேளை எப்தா தனிமையாக்கப்பட்டது போல உங்க வாழ்க்கை தனிமையாக்கப்பட்ட, அவனுக்கு இருதயம் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும், என் சகோதரர்களோடு நான் சாப்பிட்டேன், என் சகோதரர்களோடு நான் விளையாடினேன், என் சகோதரருடைய வீட்டில் நான் இருந்தேன், அவனுக்கு இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய எண்ணம், என் தகப்பனுடைய ஒரு பெரிய ஆஸ்தி பங்கு எனக்கு இருக்கு, எனக்கு அப்பா எல்லாம் தருவார் அப்படின்னு எல்லாம் இருந்த, எல்லாம் உடைந்து போன நிலைமையில அவன் அப்படி இருக்கிறான். அவனுக்கு அடுத்த நண்பர்களை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க, அந்த 3 அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடி போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க, அவனுக்கு நண்பர்கள் எப்படி இருந்தாராம் பாருங்க, வீணரான மனுஷர் எப்தாவோட கூடிக்கொண்டு அவனோடு கூட யுத்தத்திற்கு போவார்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட அனுபவம் நினைச்சு பாருங்க, எப்படிப்பட்ட அனுபவம். இந்த வீணரான மனுஷர், நம்ம சொல்லுவா இல்லை நம்ம ஊர்ல எல்லாம் வீணா போனவன் அப்படின்னா அவன் பிரயோஜனம் கட்டவன், என்னத்துக்கு ஒண்ணுக்கும் ஆகாது. எப்தாவுக்கு கூட இருக்கு, நினைச்சு பாருங்க, நல்ல சகோதரர்கள், நல்ல ஐஸ்வர்யம் உள்ள வீடு, நல்ல ஆசீர்வாதம் உள்ள வீடு, எல்லாம் இருந்த வீடு, அந்த வீட்டில் இருந்து துரத்தப்பட்டவனாய் அவன் வெளியே வந்து வேதனையோடு, இவனை சேர்த்துக்கிட்டதுக்கு யாருமே இல்லை,
இவனோடு கூட ஐக்கியம் வைப்பதற்கு யாருமே இல்லை. இவனை சேர்த்து கொள்ள ஒருத்தர் விரும்பல. இன்னைக்கு இந்த உலகத்தில் பாருங்க, பணம் இல்லைன்னா சேர்த்துக்கிட மாட்டான். நமக்கு இந்த உலகத்தில் அவனை போலப்பட்ட நல்ல வீடு, ஆஸ்தி, ஐஸ்வர்யம் இல்லைன்னா சேர்த்துக்கிட மாட்டான். கூட பிறந்தவனே யோசிப்பான், ஒரு நிமிஷம் நம்மளை அண்ணன் தம்பின்னு சொல்ல. இதுதான் இந்த உலகம். எப்தாவும் அதே போல தான், துரத்தப்பட்டான், ஒதுக்கப்பட்டான், தள்ளப்பட்டான். எப்தாவை யாருமே அவருக்கு சேர்த்துக்கிடல. ஆனா இங்க வேதம் சொல்லுது பாருங்க, அவன் வீணரான மனுஷர் எப்தாவோடு கூட கூடிக்கொண்டு அவனோடு கூட யுத்தத்திற்கு போவார்கள். சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. வீணரான மனுஷன், பிரயோஜனமற்ற வசனத்தை நீங்க வீடுகளில் போய் வாசிங்க. தாவீதை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க, தாவீது ஒரு நாள் சவுலினால் துரத்தப்படும் போது கடன்பட்டவன், கைவிடப்பட்டவன், இப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டம் தாவீதுக்கு கூட இருந்தாங்க. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அடுத்து தாவீதுக்கு ராஜ்யத்தை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, இவன் தாவீதோடு கூட வந்த கூட்டம் கைவிடப்பட்டவனும் கடன்பட்டவனும் துரத்தப்பட்டவனும் அவன் தான் கூட வந்தான். அவர்களுக்குள்ளதான் வீரர்களையும் பெரிய பெரிய ஞானவான்களையும் அந்த கடன்பட்டவனுக்குள்ள இருந்து, அந்த துரத்தப்பட்டவனுக்குள்ள இருந்து தான் கர்த்தர் எழுப்பினார். கரங்களை தட்டி ஆண்டவர், அதுதான் நம்முடைய ஆண்டவர். தள்ளப்பட்டதுல இருந்து கர்த்தர் எழுப்பி கொண்டு வருகிறவர். பாருங்க, அந்த தாவீதுக்கு சரித்திரத்தை நீங்க வாசித்த உங்களுக்கு தெரியும் இல்லையா? அங்க எவையெல்லாம் வேண்டான்னு தள்ளப்பட்டு கடன் பிரச்சனை வீட்டுக்குள்ள இருக்க முடியாது தாவீது கூட ஓர்னானோ, வருநாட்கள்ல தாவீது ராஜாங்கத்தில் உட்கார்ந்த பொழுது தாவீதுக்கு ஆலோசனை கொடுக்கிறவனும் தாவீதோடு கூட யுத்தம் பண்ணுகிற யுத்த வீரர்களுமாய் கர்த்தர் அவர்களை உயர்த்தி வைத்திருந்தார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, நம்ம சில நேரம் நம்மளை தள்ளுக நேரம் ஒரு ஆளு நமக்கு கை கொடுக்க மாட்டாங்க. நமக்கு கை கொடுப்பது சாதாரண மனிதர்களாக இருப்பாங்க. உன் நிமித்தம் கர்த்தர் அவளையும் ஆசீர்வதிப்பார், அவர் நிமித்தம் கர்த்தர் உன்னையும், கர்த்தர் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இங்க வசனம் சொல்லுது, இவன் ஓடி போய் இவனோட வீணரான மனுஷர்கள் இவனோடு கூட இருந்தார்கள். அப்ப இவன் அவங்க கூட சும்மா இருக்கல, யுத்தம் பண்ண போவான். இவன் ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கிறான், வீணரான மனுஷர். இப்ப எப்தாவின் சகோதரரை பார்த்து, எப்தா எங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்ல, அவன் பாலாபன ஒரு கூட்டத்துக்கு கூட சுத்திட்டு திரிகிறான், அவன் பாலாபன ஒரு கும்பலே கூட நடக்கான். இன்னைக்கு நம்மளை பார்த்தாலும் சிலர் சொல்லுவா இல்லையா, நல்லா இருந்தான் எல்லாம் இருந்தான், இப்போ ஒரு அல்லேலியா கூட்டத்துக்குள்ள போயிட்டான், இப்போ ஒரு ஜெப கூட்டத்துக்குள்ள போயிட்டான், இப்போ ஒரு ஆண்டவரை தேடி போயிட்டான், இதெல்லாம் சொல்லுவானு. ஆனா அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு நாள் வந்தது, வசனம் சொல்லுது பாருங்க, இவர்கள் இந்த நிலைமைக்குள்ள அப்படி நல்ல ஆசீர்வாதமா இருக்கும்போது எப்தா தனிமையாக்கப்பட்டு வீணரான மனுஷனை கூட யுத்தத்துக்கு போய் அவன் நொந்து இருக்கிற நேரம் வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை படிங்க, 4:5, அதுல 11வது அதிகாரம் 4:5 வசனத்தை படி, 4வது வசனத்தை படிங்க. சில நாளைகளுக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கிளையாத்தின் மூப்பர் எப்தாவை தோப்பில் இருந்து அழைத்து வர போய், எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்களேன், பிரச்சனை. இப்ப இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அங்க ஆண்டவர் வசனம் சொல்லுது பாருங்க, அவர்களுக்கு விரோதமாய், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு வருகிறாங்க. அந்த அம்மோன் புத்திரர் எல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு வருகிறாங்க. இவன் பணம் இருந்து, எல்லா ஐஸ்வர்யம் இருந்து, ஆசீர்வாதம் இருந்து, யுத்தம் பண்ணுவதற்குரிய தைரியமோ பலமோ இவன்கிட்ட இல்லை. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இன்னைக்கும் பாருங்க, தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ ஜனமே உலகத்தில் இருக்கிற மற்றவர்கள் எல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு நம்மள சாதாரணமாக நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும், எந்த மற்ற மனிதர்களிடத்தில் இல்லாத ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எந்த மற்ற மனுஷர்கிட்ட இல்லாத ஒரு பெரிய அதிகாரமுள்ள அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ள தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியம் நினைச்சு பாருங்களேன். இந்த உலகத்தில் மனுஷனால கூடாததை செய்கிற கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம், இதை விட பெரிய காரியம். நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன். ஒரு நாள் ஒரு சகோதரனை பிசாசு போராட்டத்தோடு கொத்தனார் அவங்க உயிரோடு இருக்கிற நாட்களில் இங்கே கொண்டு வருகிறாங்க. அங்கேருந்து கஷ்டப்படுத்தி ஆட்டோவில் ஏற்றி எடுத்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க. வருஷங்கள் ஆகுது. இங்கே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு உள்ளே வரமாட்டான், வண்டியில் அப்படியே வண்டி இறுக்கி பிடிச்சுன்னுக்கான், இறங்க மாட்டான். அந்தால நான் அப்படியே வாரேன், அந்தால எல்லாரும் இழுத்து நல்லா இது பண்ணி பார்த்தாவே இறங்கவே இல்லை. நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் நேரே பக்கத்தில் வந்து வா அப்படின்னு சொன்னேன்னு அப்படியே நின்றுட்டே இருக்கேன், இறுக்கி அப்படியே பிடிச்சிருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா இயேசுவை நாமத்தை இறங்கி உள்ளப்போ, அடுத்த நிமிடம் ஒரு வார்த்தை சொல்லாமல் உள்ளே இறங்கி வர கர்த்தர் கிருபை. நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், இவ்வளோ பலன் செலுத்தி பிடித்திருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி அந்த எனக்கு அதே பிசாசு போராட்டம் வந்து ஒரு நாள் இங்கே நான் எங்கேயோ உட்காந்துருக்கு, இங்கே இருந்து நான் ஃபோன் வருது, இங்கே போட்டு எல்லாரும் அவனை அழுத்தி அழுத்தி பிடிக்க எறிவான், எல்லாரையும் தூக்கி எறிவான். அவ்வளவு இங்கே நடந்துருக்கு, இங்கே உள்ள பெரிய ஆட்கள். அப்போ என்ன ஃபோன் வருது, நான் தானே வாரம் கொஞ்ச நேரத்தில். அடுத்து நான் இங்கே வாரம் வரும்போது இங்கே எல்லாரும் பிடிச்சி கையெல்லாம் போட்டு அமுத்தி மேலே, அவ்வளவு அராஜகம்.
பிசாசு அவனுக்குள்ளே இருந்து நம்ம சபைக்குள்ளே அன்றைக்கு நடந்தது. வந்த உடனே அதுக்காக நான் அல்ல, நம்ம அவன் ஒற்றை கையால் அடித்தா நம்ம செத்து போயிடும். அந்த சத்துருக்க போராட்டத்தோடு அடிச்சிருந்தானே. அப்போ நான் வந்து சரி எல்லாரும் விடுங்க, பாஷா விடண்டாம் பாஷா, எல்லாம் சேரெல்லாம் தூக்கி பாஷா அப்படி இல்லை விடுங்க, இயேசுவே நாமத்தில் விட்டாச்சு. ஒரு 2 நிமிடம் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே சாப்பாடு தண்ணியை கூட உடனே நேட்ட பாஷர் இங்கே பாருங்க பாஷா, என் கையெல்லாம் அழுத்தி உடைச்சிட்டாங்க பாஷா, இங்கே பாருங்க பாஷா எப்படியெல்லாம் என் கையை டவலெல்லாம் போட்டு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நார்மல் காலையில் ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனால் அதுக்கப்புறம் அந்த உபத்திரவம் இல்லை. கர்த்தர் பெரியவர். அப்போ நான் ஒன்று உணர்ந்துக்கிட்டேன், இந்த உலகத்தில் மனுஷர்களால் செய்ய விட இது இவ்வளோ பெரிய பாக்கியம். நினச்சி பாருங்க, நமக்குள்ளே இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஒருவேளை நம்மளை பார்க்கல இப்போ இவனா நான் உங்களுக்கு ஆண்டவருக்கு நாமத்தினால சொல்லுகிறேன், உலகத்தில் இருப்பவனை பார்க்கிறோம், நமக்குள்ள இருக்கிற பெரிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்க. இந்த தெய்வத்தை சொந்தமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அதுதான் நான் சொல்லுவேன். அப்போ வசனம் சொல்லுது, எப்தாவை எல்லாரும் ஒதுக்குனாங்க, எப்தா தனிமைப்பட்டவனா இருந்தான். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அன்றைக்கு அந்த மோவாபியர் யுத்தத்து அம்மோன் புத்திரர் யுத்தத்துக்கு வந்தபோது வசனம் சொல்லுது பாருங்க, அம்மோன் புத்திரர் யுத்தத்துக்கு வந்தபோது இவர்களால் யுத்தம் பண்ண முடியல. யுத்தத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருத்தன் ஒதுக்கப்பட்டு எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டிருக்கிறான். அவனை தேடி வந்து அவன்கிட்ட சொல்லுகிறாங்க, எப்தாவே நீ எங்க கூட வா, இந்த அம்மோன் புத்திரருக்கு விரோதமான யுத்தம் பண்ண. அவன் சொல்லுகிறான், நீங்க எல்லாரும் என்னை துரத்தி விட்டீங்களே, நான் உங்க கூட எதுக்கு வரணும்? ஆபத்து வரும்போது தானே என்னை கூப்பிடுங்க, நான் உனக்கு கூட எதுக்கு வரணும்? அவங்க சொல்லுகிறாங்க, இல்ல நீ எங்களுக்கு தலைவனாயிரு. சப்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. எந்த வாய் பரஸ்திரியின் பையன்னு சொல்லுச்சோ, எந்த வாய் என் தகப்பனுடைய ஆஸ்தியில உனக்கு எந்த வீதம் இல்லைன்னு சொல்லுச்சோ, எந்த வாய் அவன் வந்து சாதாரணமான வசனம் என்ன சொல்லுது, வீணான மனுஷரோடு வீணரோடு உட்கார்ந்து இருக்கிறான்னு சொல்லுச்சோ, அதே நாவுகளும் வாயும் அதே மூப்பர்களும் அதே தேசத்தின் ஜனங்களும் வந்து சொல்லுகிறாங்க, நீ எங்களுக்கு தலைவராக இருக்கும்படி வா. இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், தள்ளப்பட்டு கிடக்கிற ஆத்துமாவே, ஒதுக்கப்பட்டு கிடக்கிற ஆத்துமாவே, மனம் உடைந்திருக்கிற ஜனமே, ஆண்டவர் உன்னை யார் ஒதுக்கினாலும் உன்னை யார் ஓரமா தள்ளினாலும் நீ ஆண்டவரை நம்பி இருக்கிறபடினால கர்த்தர் உன்னை ஒரு நாள் உயர்த்துவார். அதை எல்லா கண்களும் காணும். இந்த வசனத்தை வருகிற நாட்களில் தியானிப்போம். இந்த வசனத்தை நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அந்த எப்தா இவ்வளவு தள்ளப்பட்டவனா ஒதுக்கப்பட்டவனா இருந்தாலும் அவன் கர்த்தரை விசுவாசிக்கிற ஒருவனாயிருந்தான். அதுதான் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் ஏன் சொல்லுகிறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை சிலருக்கு வரும். ஒன்று மட்டும் நினைச்சிருங்க, நான் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன், என்னை பகைக்கிற ஜனத்தின் நடுவில் என்னை கர்த்தர் உயர்த்துவார். எப்தாவின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? அப்படியே கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க.